ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரி. ஏக்நாத் மகாராஜுடைய சம்பவம் ஒன்று பார்த்தோம். நம்ம அவளுடைய சரித்திரத்தில் தாரா எப்படி மானசீகமாக குருவாக ஏற்றுட்டு தன் கணவருடைய அந்த வியாதியை குணமாக்கினான். சஹசிர போஜனம் பண்ணணும் அப்படின்றதே சொல்லாமல் ஏக்நாத் மகாராஜ் சாப்பிட்ட அந்த இலையை எடுக்கும்போது 1000 இலைகள் வந்தது. தன்னுடைய ஏக்நாத் மகாராஜுடைய குழந்தை ஹரி அவனுக்கு பிரமிப்பாக இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். ஏக்நாத் மகாராஜ் ஞானேஸ்வர மகாராஜுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான விஷயம், அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஏக்நாத் மகாராஜுக்கு ரொம்ப ஒரு தலைவலின்றதோட அந்த தலைக்கும் இதுக்கும் கழுத்தில் ஒரு வலி இருந்துகிட்டு இருந்தது. அப்போது நிறைய வைத்தியம் பார்த்தா. அதுவும் ஏக்நாத் மகாராஜ் ரொம்ப ஒரு செல்வந்தர். ஏகப்பட்ட வைத்தியங்கள் பார்க்கும்போது அந்த கழுத்து வலி சரியாகவே போகலை. அப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா, அவருக்கு கனவில் ஞானேஸ்வர் மகாராஜ் வந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய குகைக்கு வரணும், நீ அங்கே வந்த அப்படின்னா உன்னுடைய கழுத்து வலி சரியாக போகும் அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் கனவில் சொல்கிறா. அப்போல்லாம் ஆலந்தியில் ஞானேஸ்வர் மகாராஜுடைய சமாதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குகை தான், காடு தான். அப்போ அந்த கோயில் அதெல்லாம் கிடையாது. அங்கே சித்தேஸ்வரருடைய சிவாலயத்தில் தான் அந்த குகைக்குள்ளே சமாதி எடுத்துட்டா. அப்போது ஒன்றுமே புரியலை ஏக்நாத் மகாராஜுக்கு. சரி, நமக்கு கனவில் வந்துடுது உண்மைதான் அப்படின்ட்டு மற்றவெல்லாம் சிரிக்கிறா. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா, அங்கே போய் நீ எப்படி தேடி போவ, அங்கே ஒரே காடு, அந்த குகையை எங்கே தேடுவ அப்படின்னு. ஆனால் ஏக்நாத் மகாராஜ் அங்கே வரா. ஆலந்தி அவருக்கு அந்த வழி தெரியறது. அப்படியே அந்த குகைக்குள்ளே போன உடனே அப்படியே ஞானேஸ்வர் மகாராஜை பார்க்குறா. ஏக்நாத் மகாராஜ் இங்கே நிற்கிறா, அந்த சைடு ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படியே தரிசனம் கொடுக்குறா. எப்படி 21 வயசில் சஞ்சீவன சமாதி அடைந்தாலோ அதே ஒரு ஸ்வரூபமாக அங்கே காட்சி தரா. அப்போது அந்த இதெல்லாம், அந்த மர கிளையெல்லாம் ஞானேஸ்வர் மகாராஜுடைய கழுத்தை சுற்றிட்டுருக்கு. அதை எடுத்தால் உன்னுடைய கழுத்து வலி சரியாக போகும் அப்படின்னு கனவில் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்லியிருப்பா. ஒரு கிளையாக எடுக்கும்போது அதே மாதிரி ஏக்நாத் மகாராஜுடைய கழுத்து வலி சரியாக போடுறது. ரொம்ப ஆச்சரியம். அது அங்கே இருக்கிறவா எல்லோரும் ஆச்சரியப்பட்டா. அப்போது ஏக்நாத் மகாராஜ் கிட்ட ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, ஞானேஸ்வரி பகவத்கீதையோட சாரம் மராத்தியில் எழுதினா ஞானேஸ்வர் மகாராஜ். அதுக்கப்புறம் அது நிறைய பேர் என்ன பண்ணிட்டான்னா, நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டா. அதை திரும்ப அதை கரெக்டாக ஒரு இதுக்கு ஃபார்மேட்டுக்கு எழுதினது ஏக்நாத் மகாராஜ் தான். இப்போ இருக்கிற ஆலந்தியில் அந்த கோயிலை கட்டினது ஏக்நாத் மகாராஜ் தான். அதாவது ஒரு எப்படி ஒரு இன்டர்லிங்க் ஆகிறது பாருங்கள். ஒரு சந்துக்கள்கிட்டையும் ஒரு விஷயங்கள் நமக்கு லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதிலே ஒரு உதாரணம் இல்லையா, பகவானுடைய சுரூபம் தான் எல்லாரும் அப்படின்றதுக்கு உதாரணமே இது தான். அப்போது அந்த கிளையெல்லாம் எடுத்த உடனே ஏக்நாத் மகாராஜுடைய கழுத்து வலி சரியாக போடுறது. ஞானேஸ்வரியை கரெக்டாக அதை அமைச்சு தரா. அங்கே ஆலந்தியோட அந்த கோயிலையும் அழகாக கட்டி கொடுக்குறா ஏக்நாத் மகாராஜ். நாளைக்கு ஏக்நாத் மகாராஜுடைய சமாதியை பற்றி நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரி.